Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. சேனலில் பார்க்குறது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2017 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி ஐசி இன்ஜின் சப்ஜெக்ட் கோடு வந்து OAT552. இது ஓப்பன் எலெக்டிவ். இந்த பார்க்கப்பட்ட டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் படித்தாலும் சரி, நான் அட்டானமஸ் அப்டேட் காலேஜ் படித்தாலும் சரி, நம்ம கொடுக்கப்பட்ட டாபிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். அட்டானமஸ் காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சிலபஸும் சவுண்ட் ரெகுலேஷனுக்கு சிலபஸும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 80% மேலே உங்கள் சிலபஸ் மேட்ச் ஆச்சுன்னா அதெல்லாம் கொடுக்குற டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் ஆகி பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸ் எப்படி கொடுத்தவங்க வந்து டாக்டர் முருகை சார். ஸோ அவங்களுக்கு கையில் தான் பார்க்க போகிறோம். முருகை சார் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நிறைய டைம் எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் இந்த திரும்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க கையில் தான் ஃபுல்லாக பார்க்குறோம். சார் கேட்டவுடனே இப்போ லீவில் இருந்தால் கூட நமக்கு உடனே எழுதி வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்ஸ் முருகை சார். இந்த யூனிட் 1 பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஐசி இன்ஜின்ஸ். அதாவது உள்ளே இருக்க ஒவ்வொரு பார்ட் இண்டிவிஜுவலாக கேட்கலாம், அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஐசி இன்ஜின் மொத்தமாக கேட்கலாம். இது வந்து ஒரு ஆஃபில் வரும். இன்னொரு ஆஃபில் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஆஃப் 4 ஸ்ட்ரோக் ஆர் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். யூனிட் 1 வந்து இவ்வளோ தான் முக்கியமான கொஸ்டின். இதை படித்தாலே கண்டிப்பாக இருந்து வந்துடும். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா 2 ஆஃபும் படிச்சுட்டு போங்க. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக கேட்குற சவுண்ட் ரெகுலேஷன் கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்பிட்டப்பில் கேட்கும்போது ஒரே ஆஃபில் எக்ஸாம்பிள் ஸ்பிட்டப்பில் ஏ அண்ட் பி கேட்குறாங்க இல்லையா, 2 ஸ்பிட்டப் சப்டிவிஷனை கேட்டாங்க அப்படின்னா சப்டிவிஷன்லேயே ஒரு சப்டிவிஷனில் ஃபஸ்ட் ஹாஃபும் இன்னொரு சப்டிவிஷனில் செகண்ட் ஹாஃபும் கேட்டுறாங்க. நம்ம கொடுக்குறதில்ல, நம்ம சஜஷன் பண்ணுறோம்ல அதை கேட்டுறாங்க. அதனால் நம்ம கொடுக்குற 2 ஹாஃபுமே வந்து மேக்ஸிமம் படிச்சுட்டு போங்க. முடியாத வச்சதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹாஃப் ஃபன்னாக படிச்சுட்டு போங்க, இன்னொரு ஹாஃப் லைட்டாக பார்த்துட்டு போங்க. யூனிட் 2 பார்த்திங்க அப்படின்னா கார்பரேட்டருக்கு எல்லா டைப்ஸும் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் வந்து இக்னிஷன் சிஸ்டம்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும். 3 டைப் இருக்குது. 3 டைப் நல்லா பாருங்கள். ஏதாச்சும் ஒரு டைப் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்த கார்பரேட் இக்னிஷன் சிஸ்டம் வந்து ஒரு ஆஃபில் இருக்கும். இன்னொரு ஆஃபில் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் கம்பஷன் இன் எஸ்ஐ இன்ஜின், ஒரு நாக்கிங் இன் எஸ்ஐ இன்ஜின். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இது ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் ஏதாச்சும் ஒரு ஹாஃப் எடுத்திங்க அப்படின்னா அந்த ஹாஃப் நம்ம நல்லா படிச்சுக்கணும். இந்த கொஸ்டின் கேட்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். செகண்ட் ஹாஃப் வந்து அதுவும் படிச்சுட்டு போகணும். ஃபஸ்ட் ஹாஃப் அளவுக்கு ரொம்ப தரவாக இல்லாட்டியும் கூட கொஞ்சமாச்சும் பார்த்துட்டு 2 மார்க்கோ இல்லை 4 மார்க் வந்தால் கூட அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ யூனிட் 3 பார்க்குறோம். யூனிட் 3 பார்த்தோம்னா அதில் முக்கியமான டைப் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன், அந்த சிஸ்டமோட டைப்ஸ் பார்க்கணும். அப்புறம் வந்து கவர்னர் டைப் பார்க்கணும். இந்த கவர்னர் டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் கூட கவர்னர் டைப் படிச்சுக்கங்க. அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரே கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி படிக்கலாம். இந்த யூனிட் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்ப்ரே கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கலாம், அதை வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து யூனிட் 3 செகண்ட் ஹாஃப் வந்து கம்பஷன் இன் டீசல் இன்ஜின் ஆர் சிஐ இன்ஜின், ஒரு நாக்கிங் இன் சிஐ இன்ஜின், இதை பற்றி பார்த்துக்கணும். இது செகண்ட் ஹாஃப். யூனிட் 1 இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது, அதில் ஃபைனலாக சொல்கிறேன். யூனிட் 4 பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து ரேடியேட்டருக்குள்ளே எப்படி கூலாகுது அப்படின்றத தான் பார்க்கணும். நிறைய டைப் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு டைப் கேட்பாங்க. எல்லா டைப் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா லூப்ரிகேஷன் சிஸ்டத்தை பற்றி கேட்பாங்க. அதில் வந்து வெட்டு, மிஸ்ட்டு, ட்ரை சம், பிஸ்ட் நிறையா இருக்குது. நீங்கள் லூப்ரிகேஷன் சிஸ்டம் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கங்க. 2லேருந்து ஏதாச்சும் கொஸ்டின் வந்துடும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிப்பீட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் 2 ஹாஃபையும் கம்பல்சரி பார்த்துட்டு போங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரீசனாக கேட்குறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹாஃப் வந்துட்டு கூட நம்ம எழுதிடலாம் ஈஸியாக. யூனிட் 5 பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஐ சிஸ்டம், சிஆர்டிஐ, விசிஆர். ஜிடிஐ சிஸ்டம்னா கேசோலைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், சிஆர்டிஐனா காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், விசிஆர்னா வேரியபிள் கம்ப்ரஷன் ரேஷியோ. ஸோ இந்த 3 இதையும் ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த 3 இருக்குது, 3 கம்பல்சரி படிக்கணும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 வந்து ஹைபிரிட் சிஸ்டத்தில் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஃபீல்ட் செல்லில் வந்து இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹைபிரிட் சிஸ்டத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 மட்டும் கொஞ்சம் பெரிய யூனிட், அதை மட்டும் லாஸ்ட்டாக படிங்க, மற்ற எல்லாத்தையும் சீக்கிரம் படித்து முடிச்சிருங்க. நம்ம பார்க்க வந்து யூனிட் 1 மட்டும் சொல்லலாம் மட்டும் இல்லையா. யூனிட் 1 வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அடிஷனல் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் படித்தாலும் செகண்ட் ஹாஃப் படித்தாலும் சரி, அடிஷனலாக நீங்கள் வந்து இங்கே சைக்கிள்ஸ், இப்போ கேஸ் சைக்கிள் படிச்சுக்கணும். கேஸ் பவர் சைக்கிள்ஸ் என்னென்ன சைக்கிள் இருக்குது, ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், இது மாதிரி எல்லா சைக்கிள் இருக்கும் இல்லையா. இந்த சைக்கிள்ஸ் எல்லாமே எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. டியூவல் சைக்கிள், ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், இன்ஜினில் வர எல்லா சைக்கிளுமே வந்து பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக சைக்கிள்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். யூனிட் 1 நீங்கள் ஃபஸ்ட்டாக படித்தாலும் செகண்ட் ஹாஃப் படித்தாலும் அடிஷனலாக வந்து சைக்கிள்ஸும் படித்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வந்து யூனிட் 1 to 5 வரைக்கும். இந்த பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் என்னக்கலாம் சைக்கிள்ஸ்லேருந்து கொஸ்டின் வரலாம், அப்படி இல்லைனா இந்த ஃபீல்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் வரலாம், எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் வரணுன்ட்டு. சொன்ன மாதிரி யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் எல்லா கொஸ்டினும் பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் படிச்சு போதீங்க, செகண்ட் ஹாஃப் படிச்சு போதீங்க. கொடுக்குற எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா சிலபஸில் வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கரெக்டாக பெக்கில் கொடுத்துருக்கனால 2 ஹாஃபையும் படிச்சுப்பாங்க. கண்டிப்பாக வந்து இதில் வந்து வரதுக்கான பாசிபிள் நிறையா இருக்கும். இது வரைக்கும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள்.
தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.